அதிர்ஷ்டமும் மனநிலையும். வாழ்வில் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் நேர்கின்றன, வாய்ப்புகள் வாய்க்கின்றன. நம்மில் பலரும் அவற்றை அதிர்ஷ்டம் என்றும் பொசப்பு பிராப்தம் என்றும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். சில சமயம் நமது இயலாமையை மறைக்க பிறரை பார்த்து அதிர்ஷ்டக்காரன், கொடுத்து வைத்தவன் என்று சொல்ல விரும்புகிறோம். பல விஞ்ஞானிகளின் வாழ்வில், தொழில் மேதைகளின் வாழ்வில், கலைஞர்களின் வாழ்வில் இது நேர்கிறது. அவர்களை போய் நாம் கேட்டு பார்க்க வேண்டும், ஐயா, எப்படி இது நேர்ந்தது உங்கள் வாழ்வில் என்று. பல விஞ்ஞானிகளின், தொழிலதிபர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பார்க்க வேண்டும், எப்படி நேர்ந்தது அவர்கள் வாழ்வில் என்று அறிய. தெரிவிகா தனது வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் இத்தகைய தத்துவ பிரச்சனைகளை எடுத்து அலசுகிறார். நமது ஊழ்வினைக்கு, விதிக்கு நாம் முக்கியத்துவம் பெரிதும் அளிப்பதால் நாம் அதது அவனவன் தலையில் எழுதியபடி நடக்கிறது என்று நினைக்கிறோம். ஊழ்வினையின் பங்கு இருக்கலாம், ஆனால் நாம் தான் நமது மன எண்ணங்களால் நமது அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறோம். வாழ்வின் மிக முக்கியமான பிரச்சனை, நாம் நம் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை தோற்றுவிக்க முடியுமா என்பதுதான். மிகப்பெரிய தத்துவ ஞானிகளும் மனநூல் அறிஞர்களும் முடியும் என்றுதான் கூறுகிறார்கள். விஞ்ஞான உண்மைகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை விஞ்ஞானிகள் சரித்திரமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் எழுதி வைத்திருக்கிறார்கள். தயாராய் உள்ள மனம் சந்தர்ப்பத்தை சந்திப்பதை தான் அதிர்ஷ்டம் என்று கூறுகிறோம் என்று விளக்குகிறார் பாஸ்டியூர். ஒரு விஷயத்தை பற்றி ஆதியோடு அந்தம் வரை கரைத்து குடித்துவிட்டு வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது ஒரு சிறு சம்பவம் நேர்கிறது. உடனே மனம் நமது பிரச்சனையுடன் அதை இணைத்து முடிவு காண்கிறது. சொல்ல போனால் மனம் சதா பிரச்சனைக்கு வழி என்ன என்று ஆராய்ந்த வண்ணம், எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறது. மனம் விழித்துக் கொண்டிருக்கிறது. மனம் எதிர்பார்க்கும் போது எதிர்பார்ப்பதே நேர்கிறது. மனம் எதிர்பார்க்கும் நிலையில் இருக்கும் போது எது நிகழ்ந்தாலும் மனம் அதை ஈடுபடுத்தி வெளிக்காண முயல்கிறது. இதுதான் உண்மை. அலெக்சாண்டர் பிளெமிங் பெனிசிலின் கண்டுபிடித்தார். அதற்கு முன் காளான்களிலிருந்து கிருமிகளை கொல்லும் பொருள் உற்பத்தியாகும் என்ற உண்மை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்த்தபோது சில கிருமிகள் செத்திருப்பதையும் அவற்றருகில் சிறு பூஞ்சான் காலை முளைத்திருப்பதும் கண்டார். அவருடைய ஆழ்மனம் கண்டுபிடிப்புகளை, ஆராய்ச்சி முடிவுகளை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. புலனறிவுக்கப்பட்ட மனமோ ஒரு நிகழ்ச்சியை கண்டது. அந்நிகழ்ச்சியில் கிருமிகள் இறந்திருப்பதையும் அருகில் காளான் முளைத்திருப்பதையும் இணைத்தது. ஆழ்மனம் சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து நிறுத்தியது என்று கூறலாமா? ஆம், நாம் எதிர்பார்த்ததுக்கேற்ப சந்தர்ப்பங்கள் அமைக்கின்றன. நமது புலனறிவு அதை பயன்படுத்திக் கொள்கிறது. நியூட்டனின் கண்டுபிடிப்பும் இப்படிதான். இப்பிரபஞ்சத்தில் எப்படி கோள்களும் கிரகங்களும் நிற்கின்றன என்ற பெரிய பிரச்சனை அவருக்குள் இருந்தது. பல நாட்கள், பல மாதங்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஆப்பிள் சிந்தனையை கிளறிவிட்டது. ஒரு தொடர்பை காட்டியது. புவியீர்ப்பு சக்தி பிறந்தது. எலை விட்னி என்ற 24 வயது இளைஞர் பருத்திக் கொட்டையை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்ததும் இப்படிதான். இதற்கு ஒரு விடை கிடைக்க வேண்டும் என்று திடமாக நம்பினேன் என்றார். அவர் சில நாட்களில் பருத்தியிலிருந்து கொட்டையை பிரித்திருக்கும் இயந்திரத்தை அவர் செய்து முடித்தார். எல்லா கண்டுபிடிப்புகளையும் நாம் அலசி ஆராய்வோய் ஆனால் ஒரு மகத்தான உண்மை புலப்படும். ஒரு உறுதியான தொடர்ந்த எதிர்பார்க்கும் மனோபாவம் அவர்களிடையே இருந்தது என்பதுதான். எத்தனை முறை நீங்கள் ஒருவர் வீட்டுக்கு போகும்போதும் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றோ, உங்களை பற்றி தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பென்சிலின் கண்டுபிடித்த பிளெமிங் வாழ்க்கையை பார்த்தால் அவர் மருத்துவரான விதமே ஒரு சந்தர்ப்பத்தால் இருந்தது. அவர் குறிப்பிட்ட மருத்துவமனையில் பயிற்சி பெற சென்றதும், ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் தன் கவனத்தை செலுத்தியதும் எல்லாம் எதிர்பாராத சம்பவங்களாக தோன்றுகின்றன. கம்மேரர் என்ற விஞ்ஞானியும் யங் என்ற மனோதத்துவ நிபுணரும் தங்கள் வாழ்நாளில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவங்களை எல்லாம் எழுதி தொகுத்து ஆராய்ந்தார்கள். அவர் ஆராய்ந்தபடி எதிர்பார்த்த சம்பவங்கள் எல்லாம் நீருக்கு மேல் தெரியும் பனிக்கட்டி போல, புலனறிவுக்கு புலப்படும் விஷயங்கள் என்றும், நீருக்கடியில் நம் கண்ணுக்கு தெரியாமல் பெரிய பனிப்பாறையின் அடிபாகம் இருப்பது போல ஆழ்மனதில் பல விஷயங்கள் நிகழ்கின்றன என்றும், அதன் விளைவே இந்த எதிர்பாராத சம்பவங்கள் என்றும் முடிவுக்கு வந்தார்கள். இப்படி நிகழும் சம்பவங்களில் ஒரு ஒழுங்கு இருப்பதாயும், அவை ஒரு வசந்த காலம், குளிர்காலம் போல திரும்ப திரும்ப நேர்கின்றன என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பல தொழில் அதிபர்களின் எண்ணங்களும் பல கலைஞர்களின் ஆசைகளும் அவர்களது வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்காக, சந்தர்ப்பங்களுக்காக அமைந்தது. பிரமாதமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை அவர்கள் கேட்டால் கூறுவார்கள். எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்க்கும் மனோபாவமே ஒரு தொடர்ந்த உறுதியான மனநிலையே அதிர்ஷ்டங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறது. புலனறிவும் பகுத்தறிவும். புலன்களின் மூலம் ஒரு உணர்வை பெறுகிறோம். பின்னால் அது அனுபவமாக நமக்கு நேர்கிறது. தீ சுடும்,
பாகற்காய் கசக்கும், ரோஜா மனம் வீசும் என்று முதன் முறையாக குழந்தை கண்டுபிடிக்கும் போது உணரும் புலனறிவு பின்னால் அனுபவமாக உதவுகிறது. புதிய சூழ்நிலையில் மீண்டும் ஒரு அனுபவம் அதை போன்று ஏற்படும் போது நமது பழைய அனுபவம் என்ற உரைக்கல்லில் புதிய அனுபவத்தை உரசுகிறோம். இப்போது நமது காரண காரியம் காட்டும் அறிவு, தர்க்கவாத அறிவு, பகுத்தறிவு வேலை செய்கிறது. நமது அன்றாட வாழ்க்கைக்கு காரண காரியம் காட்டும் பகுத்தறிவு மிக இன்றியமையாதது. மிக பெரிய மேதைகளுக்கும் அடுத்த நிலையில் சிறந்து விளங்கும் பல மனிதர்களுக்கும் தலைவர்களுக்கும் காரண காரியம் காட்டும் பகுத்தறிவுகளாக விளங்குவதை காணலாம். ஒரு மருத்துவர் நோயின் பல அறிகுறிகளை கண்டு நோய் இதுதான் என்று தீர்மானிக்கிறார். ஒரு அரசியல்வாதி அரசியல் மேடைகளில் காரண காரியம் காட்டி தன் வாதங்களை பொதுமக்கள் முன் வைக்கிறார். ஒரு வழக்கறிஞர் ஒன்றின் மேல் ஒன்றாக தன் வாதங்களை ஜோடித்து வழக்கின் நியாயத்தை நிரூபிக்கிறார். ஒரு கணக்கெழுத்தாளர் பற்று, வரவு, லாபம், நஷ்டம் என்று படிப்படியாக ஒரு கம்பெனியின் வரவு செலவினங்களை அமைத்து நிலையினை தெளிவுபடுத்துகிறார். இவை அனைத்தும் தர்க்கவாத காரண காரியம் காட்டும் அறிவு. ஒரு கவிஞனது மகத்தான கவிதை படிக்கும் போதோ, ஒரு ஓவியனின் சிறந்த ஓவியத்தை பார்க்கும் போதோ, ஒரு இசை மேதையின் புதிய ராக ஆலாபனையை கேட்கும் போதோ, ஒரு விஞ்ஞானியின் பெரிய கண்டுபிடிப்பை காணும் போதோ, அவை அனைத்தும் திடீர் என்ற புதிதாக பிறந்த அனுபவங்களாய் அமைவதை உணர்கிறோம். இத்தனை நாள் அறிந்து வந்த காரண காரியம் காட்டும் அறிவுக்கும் சம்பந்தப்படாத எண்ணமாக அவை அமைவதை உணர்கிறோம். இதைதான் ஆங்கிலத்தில் லேட்ரல் திங்கிங் என்று கூறுகிறார்கள். காரண காரியம் காட்டும் அறிவு ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்படுவதானால் அதை பிராக்டிக்கல் திங்கிங் என்று கூறுகிறார்கள். காரண காரியம் அறிவை பூமியில் குழி தோண்டுவதற்கு ஒப்பிடலாம். கடைசியில் அடியில் நீர் சுரந்தால் அதை தோண்ட நாம் பாடுபட்ட அனைத்து உழைப்பின் மீதும் அதன் பலன் கட்டப்பட்டிருக்கிறது. நேரடி சிந்தனை அதுபோலதான். நீர் இல்லாவிட்டால் அந்த குழியை மூடிவிட்டு வேறு இடத்தில் குழி தோண்டி பார்ப்பதற்கு ஒப்பானது வேறு வழி சிந்தனைகள். முட்டையை செங்குத்தாக நிற்க வைக்க முடியுமா என்று கொலம்பஸ் கேட்டதாக ஒரு கதை உண்டு. எல்லோரும் முட்டையை எப்படி செங்குத்தாக நிற்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது முட்டையின் அடிபாகத்தை ஒரு தட்டு தட்டி அதை உட்கார வைத்தார் கொலம்பஸ். நாமெல்லாம் அதிகம் இந்த நேரடி சிந்தனையிலே பழக்கப்பட்டிருக்கிறோம், வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எப்படி முடியும் என்பது நேரடி சிந்தனை. அடியில் தட்டு தட்டு உட்கார வைப்பது வேற்றுவழி சிந்தனை. உதாரணமாக, பழங்கள் மரத்திலிருந்து விழுவதை நாம் தினமும் பார்க்கிறோம். கேட்டால் இது உலக இயல்பு என்போம். ஆனால் நியூட்டனுக்கோ பழம் பூமியை நோக்கி இழுக்கப்படுவதாக தோன்றியது. அதன் விளைவே புவியீர்ப்பு சக்தி பிறந்தது. லண்டனில் ஒரு பணக்கார கிழவன் ஒரு ஏழை விவசாயிக்கு கடன் கொடுத்தான். விவசாயினால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை. ஆனால் விவசாயிக்கு ஒரு அழகு மிக்க பெண் இருந்தாள். அவளை தனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் கடனை தள்ளிவிடுவதாக கூறினான் கிழவன். விவசாயியும் அவன் மகளுக்கும் இதற்கு உடன்பாடில்லை. பிறகு கிழவன் ஒரு யோசனை சொன்னான். நமது முடிவை தெய்வத்துக்கு விட்டு விடுவோம். இந்த காசு பையில் ஒரு வெள்ளை கூழாங்கல், கருப்பு கூழாங்கல் போடுகிறேன். உன் பொண்ணை விட்டு கருப்பு கூழாங்கலை எடுத்தால் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் வெள்ளை கூழாங்கலை எடுத்தால் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். கடனை உடனே தள்ளிவிடுகிறேன் என்றான். வேறு வழி இல்லாதால் விவசாயியும் அவள் மகனும் இதை ஒப்புக்கொண்டனர். ஒரு நாள் மாலை கூழாங்கல் நிறைந்து கிடந்த தோட்ட பக்கமாக மூவரும் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது கிழவன் குனிந்து கூழாங்கல்லை எடுத்து பையில் போட்டான். அந்த பொல்லாத கிழவன் 2 கருப்பு கூழாங்கலை எடுத்து பையில் போடுவதை அந்த பெண் கவனித்து விட்டாள். என்ன செய்வாள் அந்த பெண்? நமது காரண காரியம் காட்டும் அறிவின்படி அந்த பெண் பையில் இருந்து கூழாங்கல்லை எடுக்க மறுக்கலாம், அல்லது 2 கருப்பு கூழாங்கல் என்று கூட்டி அவன் செயலை அம்பலப்படுத்தலாம், அல்லது ஒரு கூழாங்கல்லை எடுப்பு தொலைத்து அவனை மனம் செய்து கொண்டு அவன் சாகும் நாளை எதிர்பார்க்கலாம். இவற்றை தான் நேரடி சிந்தனைகள் என்றும். வேறு வழி சிந்தனையாளர்களோ ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட பல்வேறு கோணங்களை யோசிக்கிறார்கள். கதையில் வரும் பெண் பையை விட்டாள், ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள், உடனடியாக அதை தவறவிட்டாள். கீழே கிடந்த மற்ற கல்லுடன் ஒன்றாக அது மறைந்தது. எனக்கு கை நடுங்குகிறது என்றாள் அவள். நீங்கள் பையில் பார்த்திருப்பது எந்த நிற கல் என்று பார்த்தால் நான் எதை எடுத்தேன் என்று சொல்லிவிடலாம் என்றாள். பையில் பாக்கியிருப்பது கருப்பு நிறக்கல், அதனால் எடுத்தது வெள்ளையாக தான் இருக்க வேண்டும். அவளை அம்பலப்படுத்தலாம் என்றோ அல்லது மாட்டிக்கொண்டேன் என்றோ எண்ணுவதற்கு பதில் அந்த பெண் முற்றிலும் வேறுபட்ட வழியில் சிந்தித்தாள்.
அந்த தந்திரக்காரனை தனது சாமர்த்தியத்தால் தோற்கடித்தார். தென்னாலிராமன் கதையெல்லாம் எப்படி வேற்றுவழி சிந்தனைகளால் உதவுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அமைகின்றது. இன்ன நிலையில் இப்படி நீரும் என்ற முடிவுக்கு வருவதில் நமது பகுத்தறிவு பயன்படுகிறது. அன்றாட வாழ்வில் பகுத்தறிவுதான் பெரிதும் உதவுகிறது. ஆனால் பகுத்தறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. மகத்தான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் காரண காரியம் காட்டும் அறிவின் பகுத்தறிவின் எல்லைகளை தான் காட்டுகின்றன. நேரடி சிந்தனையும் வேறுவழி சிந்தனையும் நாம் உபயோகிக்கும் போது நம் புலனறிவு பூர்ணத்துவம் பெறுகிறது.